பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே சண்முகம் அவங்களுடைய மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வராரு. போயிட்டு வந்தோடனே ஜெயாவை கூப்பிட்டு சண்முகம் பேசுகிறாரு. இது மாதிரி தன்னுடைய மனைவிக்கு சீமந்தம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவர் பேசின உடனே இங்கே ஜெயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமாண்டா, நான் ஒன்று நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் மறந்துட்டேன் பாதேன். இந்த வீட்டில் எங்கடா நிம்மதி இருக்குது? இந்த வீட்டில் அந்த பொன்னி என்னைக்கு போய் தொலைகிறாளோ அன்றைக்கி தான் நிம்மதி. அது வரைக்கும் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்காது போல். பரவாயில்ல, இப்போது இந்த சீமந்தம் பண்ணோம்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற பழைய சந்தோஷம் கிடச்சிரும்டா அப்படின்னு சொல்லி ஜெயா முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சீமந்தத்தை நம்ம ரொம்ப கிராண்டாக பண்ணணும்டா சண்முகம் அப்படின்னு சொல்லி ஜெயா பேசுகிறாங்க. இங்கே சண்முகத்துக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, இவ்வளோ பிரச்சனைகள்லையும் அம்மாட்ட இதை பற்றி பேசின உடனே அம்மா இதுக்கு ஒத்துக்கிட்டு இது பண்ணணும்னு சொல்கிறாங்களே, இந்த வீட்டில் எல்லாமே சந்தோஷமாக இருந்தால் சரி தான். இந்த சீமந்தத்தை வச்சு எப்படியாவது பொன்னியை நம்ம வீட்டில் மருமகளாக ஏற்றுக்க வச்சிடணும் அப்படின்னு சண்முகம் பிளான் பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கேருந்து எந்திச்சு போகிறாங்க சந்தோஷமாக. ஒரு பக்கம் இதை பார்த்து சந்திரசேகர் ஜெயாட்ட பேசுகிறாங்க. ஜெயா, என்ன ஜெயா பண்ணுற அப்படின்னு கேட்க, ஏங்க இது மாதிரி சண்முகம் வந்து இப்போ தான் பேசிட்டு போனான், அவன் ஒய்ஃபுக்கு வளைகாப்பு பண்ணல, அதை பற்றி சொல்லிட்டு போனான், அதான் பிரீத்திக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை ஜெயா, இதெல்லாம் இந்த நேரத்தில் தேவை தானே நமக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க? அவன் மனைவி கர்ப்பமாக இருக்கா, அவளுக்கு வளைகாப்பு பண்ணணும், இதை போய் தேவையான்னு கேட்குறீங்க? அப்போது இதெல்லாம் பண்ணாமல் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் இப்போது அப்படின்னு கேட்க, இல்லை ஜெயா, வீட்டில் ஏற்கனவே பல பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் இந்த வளைகாப்பு நடத்தும் போது நமக்கு ஏதாவது பிரச்சனை வச்சு என்ன பண்ணுறது, அதான் யோசித்தேன் அப்படின்னு சொல்ல, ஏங்க வீட்டில் இருந்தால் 1000 பிரச்சனை இருக்க தாங்க செய்யும், அதுக்காக வளைகாப்பு நடத்தாமல் இருக்க முடியுமா அப்படின்னு ஜெயா சொல்ல, நான் அப்படி சொல்ல ஜெயா, இந்த வளைகாப்பை கரெக்டாக திட்டமிட்டு நடத்தணும், ஏன்னா இந்த வளைகாப்புனால பல பிரச்சனை வர கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, சண்முகம் ஆசைப்பட்ட மாதிரி அவன் மனைவிக்கு வளைகாப்பை நாம் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இதே வீட்டில் பண்ண தான் போகிறோம். அது மட்டும் இல்லை, திட்டமிட்டபடிலாம் இல்லைங்க, கண்டிப்பாக இந்த வளைகாப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும், புரியுதுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சண்முகனே சொல்கிறாரு, என்னமோ ஜெயா சொல்கிற, ஓகே ஜெயா, எனக்கு இன்னொன்று தோணுது ஜெயா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள். இல்லை, வளைகாப்பு நடத்தப்போன்னு சொல்கிற, ஓகே, இதெல்லாம் ஒரு பொறுப்பான ஆள் இருந்து பார்த்துக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும்ல. ஆமாங்க, அதனால் இந்த பொறுப்பை என்ன பண்ணுற, சக்திக்கிட்டேயும் பொண்ணுக்கிட்டேயும் கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்க, அதானே பார்த்தேன், ஏங்க இப்படி இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் அந்த பொன்னியை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்க பார்த்தீங்களா, இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, வளைகாப்பு தேவைதான்னு சொல்லிட்டு, அது கூட இந்த பொன்னிக்காக தான், எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு பொன்னியை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்காக அவளை மட்டுமே வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே நமக்கு மகள் அப்புறம் மருமக தான். அதுக்காக ஒரே பொண்ணையை தூக்கி வச்சு ஆகணும்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப தப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சந்திரசேகர் சொல்கிறாரு, ஐயோ ஜெயா, அப்படி சொல்லமா, நான் அந்த பொன்னி பாவம் கஷ்டப்படுறா, அதோட அவள்கிட்ட இந்த வேலையை கொடுத்தோம்னா கண்டிப்பாக பொறுப்பாக இருந்து செய்வாள், அதுக்காக சொன்னம்மா அப்படின்னு சந்திரசேகர் சொல்லல. அதெல்லாம் ஒரு பருப்பு வேணாம், பிரீத்திகிட்ட சொல்லிடுறேன், அவள் பார்த்துப்பா அப்படின்னு சொல்ல, என்ன ஜெயா சொல்கிற, பிரீத்திகிட்ட சொல்கிறியா? ஆமாம், ஏன்? இல்லை ஜெயா, பொன்னி நம்ம வீட்டு மருமக, ஆனால் பிரீத்தி அப்படி இல்லைல்ல. ஏங்க, பொன்னி மட்டும் அன்றைக்கி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டாமல் இருந்தால் இன்றைக்கி பிரீத்தி தான் நம்ம மருமக, புரியுதுங்களா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் போங்க, இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெயா சொல்ல, சந்திரசேகரால் ஒன்றுமே பேச முடியாமல் அமைதியாக போயிடாரு. அந்த பக்கம் அப்போ தான் பிரீத்தி வராங்க. பிரீத்தி வந்தோடனே ஜெயா சொல்கிறாங்க, பிரீத்தி, இது மாதிரி இப்போது சண்முகம் ஒய்ஃபுக்கு நாங்கள் வளைகாப்பு பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்கோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீ தான் பார்த்துக்கணும், புரியுதாப்போ பிரீத்தி அப்படின்னு சொல்ல, பிரீத்திக்கு இங்கே சந்தோஷம் தாங்கலை. ஓகே ஆண்டி, நல்லதையும் பார்த்துக்கிறேன் ஆண்டின்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக இப்போது ஆண்டி நம்மள்கிட்ட பொறுப்பை கொடுத்துருக்காங்களே, இந்த பொறுப்பை வச்சு கண்டிப்பாக நாம் மிகப்பெரிய விஷயத்த பண்ணணும். இந்த விஷயத்தில் எப்படியாவது நம்ம பொன்னியை இந்த வீட்டோட துரத்தி விட்டுணுமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. உடனே பிரீத்தி ஃபோன் எடுத்துகிட்டு வெளில போகிறாங்க. அப்போ தான் பொன்னி வரா. பொன்னி வந்தவுடனே, என்ன பொன்னி, வேலையை கிளம்பிட்டியா? சரி பார்த்து போயிட்டு வா, இங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்க, என்னது? இல்லை, சண்முகோடைய மனைவிக்கு வளைகாப்பு பண்ண போகிறாங்களா ஆண்டி, அந்த பொறுப்பு எல்லாத்தையும் என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு என்ன முடிவு பண்ணிருக்கேன் தெரியுமா, உனக்கு புரியுதா சொல்கிறது? அதாவது ஆன்ட்டிக்கு அடுத்தது இந்த வீட்டு மருமகளாக அவங்க என்னத்தான் நினைக்கிறாங்க, அதனால தான் இந்த பொறுப்பு எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால் நீ எதை சாதிச்சாலும் சரி, எதை நிரூபித்தாலும் சரி, இனிமேல் இந்த வீட்டில் இருக்க போகிறதுல முடிவாயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக உன் பெட்டி படிக்க எடுத்துகிட்டு கிளம்பிடுறது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு பிரீத்தி, உனக்கு என்ன பண்ணுறதோ பண்ணிட்டு போ, எனக்கு தேவையே இல்லை, நான் வந்து இந்த வீட்டில் இருக்க போகிறதும் கிடையாது, தேவையில்லாமல் என்னை சீண்டி வாங்கி கட்டிக்காத காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி போகிறாங்க. சதான் போடி அப்படின்னு சொல்லிட்டு
உடனே ஃபோன் தூக்கிட்டு பிரீத்தி மேலே ஓடுறாங்க. பொன்னி வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஃபோனை மறந்து வச்சுருந்துறாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஃபோன் எடுக்கலான்னு மொட்டை மாடிக்கு வராங்க. ஆனால் பிரீத்தி பொன்னி தான் போயிட்டான்னு சொல்லி மொட்டை மாடியில் போயிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பிரீத்தி பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா, இது மாதிரி இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துச்சுப்பா. என்ன தெரியுமா? இப்போது ஜெயா ஆண்டி அவங்க மருமகளுக்கு வளைகாப்பு பண்ண போகிறாங்களாம். அந்த விஷயத்தில் எல்லா பொறுப்பையும் இப்போது நான் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதோட என் கூட துணைக்கு உதவிய சக்தி இருப்பாராம். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி எப்படி நான் சக்தியை வளைச்சி போட்டுருவோம்ப்பா. சக்தி மட்டும் நம்ம பக்கம் சாஞ்சிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணு விட்டு போயிடுவா. அப்புறம் எல்லாமே நாம தான்ப்பா. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்க போகுதுப்பா அப்படின்னு சொல்லி பிரீத்தி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. சரிம்மா சரிம்மா சூப்பர்மா அப்படின்னு சொல்லவும், சரிப்பா இப்போ நீ எங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, அங்கேயே இருங்கப்பா, நான் அங்கேயே கிளம்பி வரேன், நேரில் பார்த்து இதை ஒத்தி உங்கள்கிட்ட பேசினா தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரீத்தி ஒன்று திரும்பி போகிறாங்க. பொன்னி இதை காதில் வாங்கிடுறாங்க. அடே பாவி, உனக்கு ஏன்டி இப்படி ஒரு எண்ணம்? அதோட பிரீத்தி அவங்க அம்மா அப்பா பார்க்க போகிறாளா? அப்போது பிரீத்திக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. அவங்க அம்மா அப்பாவை போய் பார்த்தோம்னா கண்டிப்பாக பிரீத்தி பற்றின விஷயங்களை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு பொன்னி உடனே பிரீத்தியை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஆனால் பிரீத்தி நேராக போயிட்டு ஒரு கடையில் போய் மெடிக்கல் ஷாப்பில் அவங்களுக்கு தேவையான மாத்திரை மருந்து எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸையும் வாங்கிட்டு நேராக பிரீத்தி அவங்க அம்மா அப்பாவை பார்க்க போகிறாங்க. அப்போதைக்கு பொன்னியும் பிரீத்தியை ஃபாலோ பண்ணியே போகிறாங்க. பிரீத்தி நேராக ஒரு இடத்துல போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பொன்னி அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. பார்த்தா பிரீத்தி போயிட்டு அவங்க அப்பாட்ட அந்த டேப்ஸ்லாம் கொடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பா, நாம் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்க போகுதுப்பா. ஸோ ஏற்கனவே நாம் சொத்து இல்லைன்னு சொல்லி தான் சக்தியை கழட்டி விட்டோம். ஆனால் இப்போது சக்திக்கு அவங்க அம்மா அப்பா எல்லா சொத்தையும் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போது பொன்னி அவளே வீட்டு விட்டு போகணுன்னு சொல்லி முடிவும் பண்ணிட்டா. அது மட்டும் இல்லை, இப்போ நடக்க போகிற வளைகாப்பில் எப்படியாவது பொன்னியோடைய பேரை சுத்தமாக டேமேஜ் பண்ணிடணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வளைகாப்பை கரெக்டாக நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்ட்டிக்கு என் மேலே நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடச்சிரும். அதை பயன்படுத்தி எப்படி நான் சக்தியை வளைச்சி போட்டுருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் பொன்னி அப்படியே வீடியோ எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி கல்யாணத்தை நின்று போனது, இப்போ சுந்தரம் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்கி வச்சுருக்கிறது, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லைப்பா, நான் சுந்தரத்திட்டையும் பேசிட்டேன். எப்படியாவது சக்திகிட்ட அந்த பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பொன்னியை டிவோர்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் என்ன கண்டிப்பாக சக்தியோடு சேர்த்து வைக்கன்னு சொல்லி சுந்தரம் பேசியிருக்காருப்பா அப்படிங்கிற எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அது எல்லாத்தையும் பொன்னி வீடியோ எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே வெயிட் பண்ணுறாங்க. பிரீத்தி வந்துடுறா. வந்த உடனே பொன்னி கேட்குறாங்க, என்ன பிரீத்தி, வளைகாப்புக்காக பிளான்லாம் போட்டாச்சா அப்படின்னு கேட்க பிரீத்திக்கு ஒன்றும் புரியல. என்ன பொன்னி, இன்னும் நக்கலா அப்படின்னு கேட்க உடனே அதை பார்த்து ஜெயா, ஏய் பொன்னி, எதுக்கு நீ இப்போ அவள்கிட்ட இது நக்கல் பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, எனக்கு என்னங்க பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பிரச்சனைலாம் உங்களுக்கு தான். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் நான் இந்த வீட்டோட வெளியே போகணுன்னு ஆசைப்பட்றீங்க. நான் வீட்டோட வெளியே போயிடுறேன், நான் போக மாட்டேன்லாம் சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்காக என் மேலே ஒரு பழியை போட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னால் கண்டிப்பாக நான் போக மாட்டேன். என் மேலே எனக்கு தப்புமே கிடையாது. ஸோ எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல தான். அதை நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா நான் வெளில போயிருப்பேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு, இப்போ எதுக்காக நீ தேவை பிரச்சனை பண்ணிட்டுருக்க, இப்போ என்ன பண்ண போகிற, இப்போ திரும்ப ஏதாவது சபதம் போட போறியா அப்படின்னு கேட்க, நான் எங்கே சபதம் போட போகிறேன், நான் போட்ட சபதத்தில் ஜெயிச்சிட்டேன், நான் வீட்டை விட்டு வெளியே போக போகிறேன் அப்படின்னு சொல்ல, என்ன ஜெயிச்சிட்டேன், என்ன வீட்டை விட்டு வெளில போக போகிறேன், நீ ஏற்கனவே போட்ட சபதத்தில் என்ன ஜெயிச்சிருக்குன்னு இது வரைக்கும் அப்படின்னு கேட்க, இந்தாங்க இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு உண்மை என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ போட்டு காட்டுறாங்க பொன்னி. அதை பார்த்தா இங்கே பிரீத்திக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. எப்படி பொன்னிக்கு இந்த விஷயம்லாம் கிடச்சிது, எப்படி இதெல்லாம் அவள் வீடியோ எடுத்தா, ஒரு நம்மளை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயா அதை பார்த்துட்டு ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லை, பிரீத்தி சுந்தரம் பேசிக்கிட்டது எல்லாமே இருக்குது, எல்லாத்த பற்றியும் பேசியிருக்காங்க. அதோட இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது அப்படி இப்படின்னு சொல்லி பிரீத்தி எல்லாத்தையும் பேசுனதை ஜெயா, சந்திரசேகர், பவானி சொல்லி எல்லாருமே கால் வாங்கிடுறாங்க. இங்கே பிரீத்தியால் ஒன்றுமே பண்ண முடியல. பொன்னி இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு வழியாக நான் சொன்ன மாதிரி என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு தான் நிரூபிச்சிட்டேன். இனிமேல் நான் சந்தோஷமாக இந்த வீட்டு வெளியே போவேன். இனி என்ன யாருமே தடுக்க முடியாதுன்னு சொல்ல, பவானி உடனே ஓடுறாங்க பொன்னி கையை பிடிச்சி, பொன்னி என்ன பொன்னி வீட்டோட வெளில போகணுன்னு சொல்கிற, நீ உண்மையிலேயே உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிச்சிட்ட. அதுக்காக நீ வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீ போயிட்டனா கண்டிப்பாக என் தம்பி அவனுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக இழந்துருவான். அவன் பைத்தியக்காரனாக ஆகிடுவான். உன் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கான், பாசம் வச்சுருக்கான். நாங்கள் பண்ண தப்புக்கு எங்கள் தம்பியை நீ தண்டிச்சதை பொன்னின்னு சொல்லி பவானி எவ்வளோ கெஞ்சுறாங்க. ஆனால் பொன்னி அதெல்லாம் ஏற்றுக்கதான் இல்லை.
என்ன நீங்கள் கொஞ்சம் இது பண்ணல, காயப்படுத்தலை, என்ன அவ்வளோ காயப்படுத்திருக்கீங்க. அதுக்கெல்லாம் ஒரே வார்த்தையாக மன்னிப்பு, சாரிங்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாத விஷயம். என்னை விட்டுருங்க, நான் கொஞ்ச நாள் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் உங்கள் தம்பி மேலே எனக்கு அன்பு, பாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நானும் தேடி வரேன்னு சொல்லிட்டு பொன்னி பேக் தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு பக்கம் பவானி பொன்னியை போகாத போகாதன்னு சொல்லி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆனால் பொன்னி கேட்கவே இல்லை. சந்திரசேகர் எவ்வளோ சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜெயா அப்படியே கூனி குறுக்கி நிற்கிறாங்க. சந்திரசேகர் உடனே சொல்கிறாரு, பாத்தியா ஜெயா, நான் அன்னைக்கே சொன்னேன் அவன் மேலே தப்பு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் நீ தான் எங்கேருந்தோ அழைச்சிட்டு வந்த இந்த பிரீத்தியை நம்பிக்கிட்டு பொன்னி மேலே எல்லா பழியும் தூக்கி போட்டீங்க. பாரு இப்போ பொன்னி எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டு வீட்டு விட்டு வெளியே போயிட்டா. இப்போது இதை மட்டும் சக்தி தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக சக்தி இந்த வீட்டில் இருப்பான்னு நினைக்கிறியா? அவனும் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல. நம்ம புள்ளியோட வாழ்க்கையை நீயே கெடுத்துட்டிய ஜெயா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. ஜெயாவால் ஒன்றுமே பேச முடியல. அப்படியே கூனி குறுக்கி போய் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் பவானி பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அம்மா அவள் போயிட்டாம்மா, தம்பி சக்தி இப்போ என்னம்மா பண்ண போகிறான்? இந்த விஷயம் மட்டும் சக்திக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவள் அப்படியே உடஞ்சி விடும்மா பாவம். எப்படிம்மா அதெல்லாம் சரி பண்ண போகிறோன்னு தெரியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க பவானி. ஸோ பொன்னி திரும்பவும் கண்டிப்பாக சக்தியை புரிஞ்சுட்டு இந்த வீட்டுக்கு வருவாங்களா, இல்லை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோடில் கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம்.